செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 14 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. அரபிக்கடல் காற்று சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் காற்று மற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று, குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வழியாக வரக்கூடிய குளிர்காற்று, அதாவது உயரழுத்த காற்று, அதாவது இரு காற்று இணைவின் காரணமாக தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே, சரியாக சொல்லப்போனால் இலங்கையின் வடக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி, காரைக்கால், மயிலாடுதுறைக்கு கிழக்கே, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே கடலிலே தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது. இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே வரக்கூடிய நாட்களில் அது செயலிழந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர் இருக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு தற்பொழுது நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டிய வங்க கடற்பகுதிகளில் இரு காற்று இணைவு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய மழை கடலிலே கடுமையாக பொழிகிறது. மீனவர்களுக்கெல்லாம் தெரியும், நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்றிருந்தால் தெரியும், தொடர்ச்சியாக இடி மின்னலுடன் மழை நீடித்து கொண்டிருக்கு. இடி கடுமையாக இருக்குது. இரு காற்று இணைவு இருந்தாலே, வெப்ப மற்றும் குளிர்காற்று இணைவு இருந்தாலே தொடர்ச்சியாக இடிமின்னல் ஏற்படும். இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரத்திற்கு கிழக்கே கடலில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு சுழற்சி மேற்கு நோக்கி மிக மெல்ல நகர்கிறது. இருந்தாலும் இந்த செயலெடுக்கும்போது இதே அளவு, இதே செட்டிங்கில், இதே மாதிரி இரு காற்று இணைவு இந்த இடத்துல நடக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக இது காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடலிலே கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மேற்கு நோக்கி நகர்கின்ற காரணத்தினாலே காரைக்காலுக்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர் மற்றும் வேட்டைக்காரன் இருப்பு, செம்போடை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, அப்படியே தோப்புத்துறை, பெரிய கொத்தகை மற்றும் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் தொடர்ச்சியான மழைப்பொழிவு கொடுப்பதற்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொடங்கும் மழை நள்ளிரவு வரைக்கும் தொடர்ச்சியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களிலே சற்று கனமழை பொழிவை கொடுக்கலாம். சில இடங்களிலே சற்று கனமழை பொழிவை கொடுக்கலாம். அதாவது காரைக்காலுக்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட ஏதேனும் சில கிராமங்களிலே மிக கனமழை பொழிவை கொடுக்கலாம். அது எந்த இடம் வேணாலும் அமையலாம். ஆனால் எல்லோருக்கும் ஒரு பரவலான கனமழை பொழிவு என்பது அந்த இடத்துல அமையாது. மழை நாம் எதிர்பார்க்கிற இடம் இந்த இடம் மட்டும்தான். மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடியிலேருந்து எடுத்துக்கலாம். காரைக்காலை விட வாய்ப்பு கூடுதல்ங்கிறது நாகப்பட்டினம் மற்றும் நாகூர், வேளாங்கண்ணி, வேட்டைக்காரன் இருப்பு, இந்த புஷ்பவனம், வேதாரண்யம் இந்த பகுதியில் மதியம் 1 மணி 2 மணிக்கு மேலே மெல்ல மழைத்தூறல் தொடங்கி அது லேசான மிதமான மழையாக மாலை மாறி முன்னிரவில் சற்று கனமழை பொழிவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரத்தில் கொடுக்கலாம்.
ஏதேனும் சில கிராமங்களிலே மிக கனமழை பொழிவாக கூட இருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட பகுதிக்கோ தஞ்சை மாவட்ட பகுதிக்கோ முன்னேறுவதற்கு அதே தீவிரத்தில் முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை. இரு காற்று இணைவு அந்த இடத்தில் நடைபெறுகிற காரணத்தினால அந்த இடத்தில் இந்த மழைப்பொழிவு ஏற்படும். பிறகு அது படிப்படியாக செயலிழக்கும் பொழுது அதோட விட்டம் அதிகரிக்கும் பொழுது இரு காற்று இணைவிடம் இலங்கை, வட இலங்கை மற்றும் வங்கக்கடலின் தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதிக்கு இடம்பெயர்ந்துவிடும். ஆகவே நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் கனமழை இன்றைக்கு மாலையில் முன்னிரவில் இருக்குது. ஏதேனும் ஒரு சில கிராமத்தில் மிக கனமழை பொழிவும் இருக்குது. அது நாகப்பட்டினம் மாவட்டத்தோட திருவாரூர் மாவட்ட எல்லை வரைக்கும், அதாவது ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் இந்த மழைப்பொழிவு அமையும். திருவாரூர் மாவட்டத்தோட தலைநகர் திருவாரூர் மற்றும் மாவூர், வடபாதிமங்கலம், திருத்துறைப்பூண்டி, அதேபோல் திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி இந்த பகுதிக்கும் இந்த மழைப்பொழிவு லேசாக மிதமாக கொடுக்கலாம். மன்னார்குடிக்கு லேசான மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலைக்கு மேலே. அது மிதமான மழையாக கூட மாறலாம். நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஆகவே அப்டேட்ஸோடு இணைந்துருங்க. மாலை அப்டேட்ஸோட இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு கடலோரத்திற்கு மட்டும் கனமழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம், காரைக்காலுக்கு. ஆனால் காரைக்காலை விட நாகப்பட்டினத்திற்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட போய் தான் கொஞ்சம் கனமழை தெரியுது. இது உள்ளே திருத்துறைப்பூண்டி வரைக்கும் கொடுக்கலாம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வரைக்கும். சரி, இதற்கு மேலே இந்த நிகழ்வு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பரவலாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கனமழை பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்படும். இரு காற்று இணைப்பு வெவ்வேறு இடங்களில் ஏற்படும். இப்போது வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு, அதுவும் திண்டுக்கல், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டத்துக்கு வரதுனால கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த நிகழ்வுக்கு இப்போ படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் காற்று எங்கேருந்து எங்கே வருதுன்னு. ஆக உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு காற்று வர்றதுனால கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வெப்பம் தணிந்து விடும். நாளைக்கு இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த வெப்பம் குறைஞ்சிரும். மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நாளையிலிருந்து மழைப்பொழிவு குறையும். இன்றைக்கு மாலையும் இன்றைக்கு இரவும் தான் இருக்குது மழை. நாளைக்கு குறையும், தூறல் இருக்கும், மேகமூட்டம் இருக்கும். இந்த வானிலை என்பது, இந்த மேகமூட்ட வானிலை, இருண்ட வானிலை, இருள் சூழ்ந்த வானிலை என்பது விலகுவதற்கு 2 தினங்கள் பிடிக்கும். பிறகு இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்கும். அரபிக்கடலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வோடு ஒன்றிணைந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடகாவின் பகுதிகள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இடிமழையாக, மாலை இரவு இடிமழை பொழிவாக, வெப்பச்சலன இடிமழை பொழிவாக கொடுக்கும். இடிமழை பொழிவாக. ஆக இந்த மழைப்பொழிவு இடிமழையாக மாறிடும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே. ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே வெயில் கொஞ்சம் கூடி இருக்கும் உள் மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும். பிறகு இடிமழையாக கொடுத்து கொண்டிருக்கோம். மேற்கிருந்து வரும் இடிமழை பாலக்காட்டு, கணவாய் மற்றும் இந்த பகுதிக்கும் இடிமழை வந்தாலும் மழைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இடிமழை. கர்நாடக பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் இடிமழை அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் அந்த இடிமழை வரும். ஆனால் கிழக்கு வர 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 அதாவது அந்த இடிமழையோட தீவிரம் குறைஞ்சிரும். கிழக்கு காற்று தான் இப்போ இடிமழை ஏற்படுத்தும். கிழக்கு காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால போராடி முன்னேறி வரும். இரவு நள்ளிரவில் அதிகாலை நேரத்தில் பிறகு எளிதில் செயலிழந்து விடும். இருந்தாலும் இந்த இடிமழை பொழிவு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் படிப்படியாக அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்கள், வங்க கடலோரமும் வரும். நள்ளிரவு அதிகாலையில் குறைவான பரப்பில் இருக்கும். 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்கு மேலே தொடர்ந்து அந்த மழை இருந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் ஒரு 4 நாளைக்கு தான் வெப்பம் உயர்ந்திருக்கும் உள் மாவட்டங்களில், மேலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம்.
அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் 27, 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்து பெய்யும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கணவாய் பகுதி சாரல் மழை போனவெல்லாம் பருவமழைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வழக்கமாக எப்படி இருக்குன்னு. கேரளாவில் பருவமழை பெய்யும்போது அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். தமிழ்நாடு குளிர்ந்து விடும். அப்புறம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். இது உங்களுக்கு எல்லாம் அறிந்த ஒன்று தான். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை முன்னிரவில் சற்று கனமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக. ஆனால் அது பரவலாக எல்லோருக்கும் கனமழையை கொடுக்காது. தொடர் தூறலை கொடுக்கும். ஒரு சில கிராமங்களில் கனமழை பொழிவை கொடுக்கும். அது எந்த இடத்துல வேணாலும் அமையலாம். பல இடங்களை ஒதுக்கிட்டும் போகும். ஏனென்றால் இந்த இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே மட்டும்தான் நிகழ்வு வராது. நிகழ்வு இரு காற்று இணைவின் காரணமாக அந்த இடத்துல மழைப்பொழிவு ஏற்படுத்தி விட்டு விலகி போயிடும். நிகழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். கடலில் மெல்ல செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸோட. நன்றி.